கைக்கே அணிவது கல்லலும் போவோம் கமலம் அமைக்கே அணிவது வெண்முத்து மாலை வேடரவில் வேடரவில் பைக்கே அணிவது பல்மணி கோவையும் பல்மணி கோவையும் பட்டோ எட்டு தேக்கே அணியோ எட்டு தேக்கே அணியும் தீர்வுடையானிடம் சேர்பவளே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம அபிராமி அந்தாதியினுடைய தொடரில் 37வது பாடலை பார்க்க போகிறோம். இதுவரை 36 பாடல்களை பார்த்துட்டோம். அபிராமிப்பட்டர் தன்னுடைய உள்ள கிடைக்கைகளையும் உள்ளத்திலே எழுகின்ற உணர்வுகளையும் இந்த பக்தியின் பெருக்கத்தையும் அன்பின் வெளிப்பாட்டையும் அம்பாளின் மேலே தான் கொண்டிருக்க ஈடுபாட்டையும் அம்பாளோடு இயைந்து பல இடங்களில் பரமேஸ்வருடைய கருணையையும் அழகாக விவரிக்கிறார். இப்போ நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், அபிராமி அந்தாதியில் அபிராமிப்பட்டர் ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய ஆன்மாவிலே இந்த ஜீவாத்மாவாக இருந்து என்னென்னவெல்லாம் தோன்றுகிறதோ அனைத்தையும் அம்பாளே அனைத்தையும் அம்பாளுடைய கருணையினாலே வருகிறது. நம்ம பாடுறோன்னா அது அம்பாளுடைய கருணை, நான் பாடுவது அம்பாளுடைய பற்றி, நான் பேசுவது அம்பாளுடைய புகழை பற்றி, நான் எண்ணுவது அம்பாளை பற்றி என அனைத்தையும் அம்பாளிடம் சமர்ப்பணம் பண்ணிடுறார். நம்ம அதை பலமுறை சொல்லியிருக்கோம். அந்த பக்தியினுடைய வெளிப்பாடே 2 தாங்க. ஒன்று நம்பிக்கை, அளவிட முடியாத நம்பிக்கை, அன்கண்டிஷ்னல் பிலீஃப்னு சொல்கிறது. 2வது சரண்டர், டோட்டல் சரண்டர், சரணாகதி. அங்கே இறைவனிடம் நாம் சரணாகதி அடையும் போது உன்னுடைய சொல்லும் செயலும் உன்னுடைய பேச்சும் அனைத்தும் எண்ணமும் அனைத்தும் இறைவனை பற்றியதாக இருக்கும். அதே மாதிரி இது நம்ம வாக்கு, காயம், அப்புறம் மனம், ஆத்மான், இந்த 3 நாளும் மனம், வாக்கு, காயம்னு சொல்லுவோம் இல்லையா. மனதாலும் சொல்லாலும் உடலாலும் இறைவனை வணங்க வேண்டும், நினைக்க வேண்டும். அந்த நிலையிலே அபிராமிப்பட்டவர் தன் வாக்கினால் அம்பாளுடைய புகழை பாடுகிறார், மனத்தினால் அம்பாளை எண்ணுகிறார், என்னுடைய உடலினால் அம்பாளை வணங்குகிறார். இந்த 3 நிலைகளிலும் அம்பாளை அதை அவருடைய வெளிப்பாடு ஆத்ம சமர்ப்பணம். நம்ம 9 விதமான பக்தி செலுத்தும் முறைகளை பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த 9 முறைகளையும் அந்த ஆத்ம சமர்ப்பணம் ஒரு உன்னதமான ஒரு நிலைமை. ஏன்னா அதில் நம்ம எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறோம், எல்லாத்தையும் அம்பாளுடைய பாதத்திலே சரணடைந்து சமர்ப்பிக்கிறோம். சரணமும் சமர்ப்பணமும் சேர்ந்தது தான் ஆத்ம சமர்ப்பணம். ஆத்மாவையே எங்கே சமர்ப்பணம் பண்ணுறோம். அந்த நிலையில் தான் ஒவ்வொரு பாட்டிலும் அதில் ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்கா இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு தொடர்பு என்னன்னா அந்தாதி. முதல் பாட்டு எதில் முடியுதோ அடுத்த பாட்டு அதில் ஆரம்பிக்கும். அதை தவிர அவளுடைய எண்ணத்தில் என்னென்னலாம் தோன்றுகிறதோ அவைகளையெல்லாம் கொட்டி தீர்க்கிறது அபிராமி செய்கிறாரு. அதனால தான் அபிராமி அந்ததி ஒரு உன்னதமான ஒரு காவியமாக போற்றப்படுகிறது. அம்பாளுடைய துதிகளிலே முக்கியமானது லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தரலஹரி, அந்த மாதிரி அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமம், அந்த இது நம்ம அபிராமி அந்தாதி. இந்த 3 நூல்களுமே அம்பாளுடைய பெருமையை விளக்கக்கூடியது. அதில் தமிழில் உள்ளது அபிராமி அந்தாதி. இது லலிதா சஹஸ்ரநாமத்திற்கும் சௌந்தரலஹரிக்கும் இணையாக போற்றப்படுவதற்கு காரணமே அவருடைய ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிறதான். இப்போ நம்ம இந்த 36வது பாட்டில் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அம்பாளை பொருளே அப்படின்னாரு, போகமே அப்படின்னாரு. ஏன்னா பொருளுங்கிறது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பொருட்செல்வம். போகம்ங்கிறது அந்த பொருள் செல்வத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம். பொருளின் முடிவு போகம் இல்லையா. பொருள் இருந்தால் தான் போகம்னா இன்பத்தை அனுபவிப்பது.
இந்த இன்பத்தை இந்த லோகத்திலே நம்ம அது போகமாக நம்ம அனுபவிக்கிறோம், பரலோகத்திலே அது பெரும் பொருளாக அனுபவிக்கிறோம். இதெல்லாம் வந்து அம்பாளை வந்து பொருளான்னு சொன்னார், அப்புறம் போகமேன்னு சொன்னார். அப்புறம் அம்பாளை வந்து அம்புயது அம்புயது ஆதனத்து அம்பிகைன்னார். அம்பிகைன்னா அம்புஜம்னா என்ன? தாமரை. தாமரையை ஆசனமாக கொண்டு இருக்கிற அம்பிகையே அப்படின்னாரு. இதில் வந்து அம்பாளே தாமரை வடிவமாக இருக்கவங்க, அம்பாளுடைய தாமரை பாதங்கள், தாமரை கரங்கள், தாமரை நிறம் எல்லாம் அம்பாள் தாமரையாக தான் இருக்காங்க. அவங்க தாமரையிலே வீற்றிருக்காங்க. எத்தனை ஒரு இதழ் தாமரை, 100 இதழ் தாமரை, 1000 இதழ் தாமரைன்னு இந்த சகசிராராம்புஜம்னு சகசிர ஆறாம்புஜம். சகசிரம்னா 1000 இதழ் கொண்ட தாமரையிலும் அம்பிகை இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அம்பியாதனத்து அம்பிகைன்னு சொல்லி முடித்தார். இப்போ வந்து அம்பிகையினுடைய திருவுருவம் ஒரு கண்ணில், ஏன்னா கண்ணை மூடினா ஒரு அம்பிகை தான் தெரியுறாங்க. ஒரு பொருளை வந்து அது எதுவாக இருந்தாலும் உள்ளத்தில் ஏற்றிட்டோன்னு சொன்னாக்கா அது எல்லா நிலையிலும் நம்ம உள்ளத்திலே அந்த பொருள் அப்படியே அச்சு மாதிரி பதிஞ்சிடும். கண்ணை மூடினா இப்போ சிவபெருமான மேலே ஒரு தீராத பக்தியுடைய ஒரு பக்தனுக்கு கண்ணை மூடினா சிவபெருமானுடைய உருவம் தான் தெரியும். எந்த நிலையில் சிவபெருமானை, எந்த உருவத்தில் அவன் சிவபெருமானை அவன் சேவிக்கிறானோ, எந்த வணங்குகிறானோ அந்த உருவம் தெரியும். அபிராமிப்பட்டருக்கு அம்பாளுடைய உருவத்தை தன்னுடைய உள்ளத்திலே எழுதிவிட்டார். அதனால் அவருக்கு கண்ணை திறந்திருந்தாலும் அம்பாள், கண்ணை மூடினாலும் அம்பாள் தெரிகிறது. அப்போ ஒரு கண்ணை மூடி அவர் கண்ணிலே தெரிவது எப்பொழுதும் அம்பாளுடைய திருவுருவம். அப்போ அந்த அம்பாளுடைய திருவுருவத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்குகிறார். அதை தான் இந்த பாட்டு. இது வந்து 37வது பாட்டு. அந்த பாடலை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலம் மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், 8 திக்கே அணியும் திரு உடையானின் சேர்பவளே, உடையானிடம் சேர்பவளேங்கிறார். இப்போ அது அம்பாள் மேலே வந்து பலவிதமான ஆபரணங்கள், அணிகலன்கள், பட்டாடை, பீதாம்பரம் எல்லாம் இருக்குது. அம்பாளுடைய உடம்பெல்லாம் ஜொலிக்குது. அம்பாளுடைய தலையிலிருந்து உச்சந்தலிருந்து உள்ளங்களருக்கும் அழகு பெட்டகமாக மிளிர்கிறது. எல்லாத்தையும் அவரால் சொல்ல முடியல. அவர் பார்க்கும்போது முதல்ல அம்பாளுடைய கைகளை பார்க்குறாரு, அப்புறம் அம்பாளுடைய உடம்பை பார்க்குறாரு, அப்புறம் அம்பாளுடைய இடையை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அம்பாளை பரமேஸ்வரனுடன் இணைந்த பரமனின் இடப்பாகத்திலே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரனாக பார்க்குறார். அது அர்த்தேஸ்வர நாரியாக பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். வலப்பக்கத்தில் சிவபெருமானும் இடப்பக்கத்தில் உமையம்மையும் இருக்கிற அர்த்தநாரியாக பார்க்கும்போது அவர் கண்ணில் தெரியுது தான். கைகளை பார்க்கிறார், உடம்பை பார்க்கிறார், இடையை பார்க்கிறார், அம்மையும் அப்பனையும் சேர்த்து பார்க்குறார். அதில் என்ன தெரியுது அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், கைக்கே அப்போ கையில் பார்க்குறாரு. கையில் வந்து கைக்கே அணிவது, அதில் கையில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணலும் பூவும். இப்போ கண்ணல்னா கரும்பு, பூன்னா மலர்கள். இப்போ கையில் வந்து அம்பாள் வந்து என்ன வச்சுருக்காங்கனாக்கா, அம்பாளுக்கு 4 கரங்கள் இல்லையா. அதில் வந்து ஒரு கையில் வந்து, அதாவது இடது மேற்கரத்தில் வந்து கண்ணல் இருக்குது. கண்ணல்னா என்ன? கரும்பு என்ன வச்சுருக்காங்கன்னா கரும்பு வில்லை வச்சுருக்காங்க. அது வந்து கரும்பு வில்லு. அந்த வில்லை வந்து மேற்கையிலே வச்சுருக்காங்க. அப்புறம் பூன்னா என்னாக்குனாக்கா மலர்கள். இந்த மலர்கள் எதுவாக இருக்குன்னா, வில்லு இருந்தால் அம்பு வேணும் இல்லையா, அந்த வில்லுக்கான அம்புகள் மலர் அம்புகள் வச்சுருக்காங்க. இந்த மலர் அம்புகள் வந்து அந்த வலது கையிலே இருக்குது. மேல் வலது கையில் வந்து அந்த கண்ணலான கரும்பு, அது வந்து இஷு கோதண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஷு கோதண்டா அப்படின்னா, இஷுன்னா கரும்பு, கோதண்டம்னா வில்லு. அதனால் கரும்பிலான வில்லை. இது வந்து சகஸ்திரம் சொல்லுது. அப்புறம் அந்த பூக்கள் வந்து பஞ்ச தன்மாத்திரங்கள் 5 பானங்களை, மலர்களான பானங்களை வச்சுருக்காங்க. அது வந்து மேல் கையில் வச்சுருக்காங்க. இது வந்து கீழ்கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா பாசமும் அங்குசமும் வச்சுருக்காங்க. வலது கையில் அங்குசமும், இடது கையில் பாசமும் வச்சுருக்காங்க. பாசக்கயிற்றையும் அங்குசத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது இது வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலர்களும் இந்த மலர்களான கரும்பு வந்து இனிப்பு இல்லையா. கரும்புனால என்ன? இனிமை. மலர்கள் என்ன? மலர்கள்லாம் அழகு, மனம் எல்லாம். இதெல்லாம் வந்து ஒரு மென்மையை குறிக்கும். கீழே வந்து அங்குசம் என்ன வச்சுருக்கு? யானையை அடக்கக்கூடிய சக்தி உள்ளது அங்குசம். ஒரு சின்ன கருவி தாங்க, அது யானையே அடக்கக்கூடியது. அப்படி ஒரு கொடுமையான கருவி. இந்த பக்கம் என்ன? பாசக்கயிறு. இந்த பாசக்கயிறு என்ன? யமனும் யமதூர்களும் பாசக்கயிறு வச்சுருக்காங்க. அதாவது ஆன்மாக்களை கட்டி இழுக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்களா, மேலே வந்து
மென்மையான 2 வச்சுருக்காங்க, கீழ்க்கைகளில் கொடியான 2 வச்சுருக்காங்க. இது 2 கான்ட்ராஸ்ட். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். எதிர்வினை உடையவர்களை வந்து 2மே இப்போ சிவபெருமானை பற்றி நம்ம அந்த ஒரு இதில் கோளறு பதிகத்தில் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து தலையில் வந்து ஒரு கொடுமையான பிரவாகத்துக்கு வரக்கூடிய கங்கையும் வச்சுருக்காரு, மிக மென்மையான ஊமத்த பூவும் வச்சுருக்காரு. பூ ரொம்ப மென்மை, பிரவாகிக்கிற கங்கை ஒரு வேகமாக வர்றது. அதே மாதிரி இங்கேயும் எதிரடையான பொருள்கள், இந்த கண்ணலும் பூவும் 2ம் இனிமையை தரக்கூடியது, அந்த பாசமும் அங்குசமும் கொடுமையானவை. இதை வச்சுருக்காங்க. இது வந்து கையில் வச்சுருக்காங்க. அப்புறம் கமலம் மண்ணை, கமலன்னா என்ன, தாமரையை ஒத்த மெய்க்கே உடம்புல என்ன வச்சுருக்காங்கன்னா, அவருடைய உடம்புல அணிவது வெண்முத்து மாலை. அம்பாள் வந்து தன்னுடைய மார்பகத்தில் முத்து மாலையை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த முத்து மாலைகள் வந்து அந்த ரொம்ப அழகாக அந்த அவருடைய மார்பகத்தில் சொல்லுது. அப்படிங்கிறதுனாக்கா, அதாவது இந்த உடம்பே வந்து அம்பாளுடைய உடம்பு ஒரு கமலம் மண்ண தாமரையைப் போல, அதாவது செந்தாமரை காடு அன்ன மேனி தனிச்சுடரே அப்படின்னு மாணிக்காசர் சொல்லுவார். செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரேன்னு சொல்லுவார். ஆனால் செந்தாமரை மலர்களாலான ஒரு காடு போன்ற ஒரு மேனி, அதில் வந்து அங்கே வந்து அந்த சிவந்த தாமரை மலர்களில் ஒரு சிவந்த உடம்பிலே, அம்பாளுடைய உடம்பிலே வெள்ளை வெளியேறன்னு ஒரு முத்து மாலை ஒளிர்கிறது அப்படின்னு இதை வந்து இதை முன்னே ஒரு சொல்லியிருக்காங்க. திருதன பாரமும் ஆரமும் அப்படி அம்பாளுடைய மார்பகங்கள் வந்து அதனுடைய இடையும் பருத்த அந்த திண்மையும் அதிலே உள்ள ஒரு மாலையும், அந்த மாலை முத்து மாலை அப்படின்னு 9வது பாட்டில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த மாதிரி இந்த இதையே வந்து நம்முடைய லலிதா சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதில் 32வது நாமம் சொல்லுது, ரத்ன கிரைவேய சிந்தாகலோல முக்தா பலான் விதா அப்படின்னு சொல்லுது. அதாவது ரத்னத்தை போன்றிய ஒரு அழகான மார்பகத்திலே முக்தா பலான் விதா, முத்துக்களாலான மாலைகளை அசைந்து ஆடுகிறது அப்படின்னாரு. அப்போ கமலம் மண்ண மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. இப்போ கையை சொன்னார். அப்புறம் உடலை வந்து மார்பகத்தை சொன்னார். மார்பகத்தில் முத்து மாலை அணிங்க இருக்காங்க. அதனால் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண் முத்து மாலை. இப்போ கரும்பும் மலரும் முத்து மாலையும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் அப்படின்னு 9வது பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. இப்போ அம்பாளுடைய இந்த கைகளை சொன்னார், மார்பகத்தை சொன்னார். இப்போ இன்னும் கீழே பார்க்குறாரு. அப்போ அம்பாளுடைய இடையை பார்க்குறது. அந்த இடையில வந்து அம்பாளுடைய இடையில வந்து மேகலாபரணம் அணிஞ்சிருக்காங்க. இந்த மேகலாபரணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்கள மேகலைன்னா தெரியும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அம்பாளுடைய இந்த மறைவிடம் எப்படி இருக்குன்னா, ஒரு படமெடுத்த பாம்பினுடைய தலையை போல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு பாம்பு அது வந்து விடன்னா விஷத்தை கக்கக்கூடிய பாம்பின் தலை, அந்த தலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த மறைவிடத்தை மறைப்பதற்காக அம்பாள் வந்து மேகலை அணிஞ்சிருக்காங்க. அந்த மேகலை தெரிகிறது, அம்பாளுடைய இடையிலே உள்ள அந்த மேகலை தெரிகிறது. அது வந்து அம்பாளுடைய ரகசியஸ்தானத்தை மறைத்து கொண்டு இருக்குது. அதன் மேலே பட்டுகளை அணிஞ்சிருக்காங்க. அம்பாள் வந்து சிவந்த பட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம மறுபடியும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இந்த கடிதடின்னு வரும். அந்த இடையிலே சிவந்த பட்டை அணிந்திருக்காங்க. அப்போ இந்த பூலோகத்திலேயே நல்ல பழக்கான லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்கள் இடையில் வந்து பல லேயர் ஆஃப் மேகலை அணிஞ்சிருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று மேலே அணிஞ்சிருப்பாங்க. இதை நம்ம பழங்காலத்து சிற்பங்கள்லாம் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி வந்து யாரும் மேகலாபரணம்லாம் போடுறதில்ல. அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லோரும் மேலாபரணம் அணிஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து அம்பாளுடைய காஞ்சி அந்த அந்த அம்பாளுடைய இந்த மேகலாபரணத்துக்கு காஞ்சி அப்படின்னு பேர். இதில் வந்து 18 வடங்களையும் பருவமும் 18 வடங்களை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் உள்ளே போகணும்னா, அம்பிகை அளவிலே பெரியதும் பல கோவைகளும் உடையமான விரிசிகையை அணிந்திருக்கிறார். இந்த விரிசிகைங்கிறது மேகலாபரணத்தை அம்பாள். இதை வந்து லலிதா சஹஸ்ரநாமம் 312வது நாமாவளி சொல்லுது. ரத்ன கிங்கினி மேகலா, ரத்னத்திலான கிண்கிணி என்று மணியை ஒழிக்கக்கூடிய மேகலாபரணத்தை அம்பாள் அணிந்திருக்காங்க. அதை தான் அவன் என்ன சொல்லுதுன்னா, விட அரவின் பைக்கே ஒரு விஷத்தை கக்கக்கூடிய கொடிய நாகத்தின் தலையை போன்ற மறைவிடத்தை அதை மறைவிடமாக அந்த இடையிலே அணிவது
பன்மணி கோவையும் பாட்டும், பன்மணி கோவையும் பட்டும். இந்த பன்மணி கோவை நம்ம மேகலா ஆபரணத்தை சொன்னோம், அதன் மேலே அம்பாள் வந்து பட்டு அணிஞ்சிருக்காங்க. அதனால அது வந்து கடிதடின்னு சொல்லுவாங்க. அந்த கடிதடித்தின் மேல் செம்பட்டு இருக்குது. அதாவது விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். இதை வந்து இன்னொரு மறுபடியும் இந்த செய்தி இன்னொரு இடத்துல வருதுங்க. அம்பிகை வந்து செம்பட்டு அணிந்திருக்கிறத ஒல்கு செம்பட்டு உடையாளை அப்படின்னு 84வது பாட்டை சொல்லியிருக்காரு. அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ வந்து இப்போ இத்தனை அலங்காரங்கள் கைகளை வந்து நம்ம பார்த்தோம். கரும்பு வில்லு, பஞ்சபானங்கள், பாசாங்குசம், அந்த பாசம் அங்குசம், அப்புறம் வந்து மார்பகத்திலே தாமரை போன்ற மார்பகத்திலே மலர் அது முத்து மாலைகள், அப்புறம் இடையிலே வந்து அந்த மேகலாபரணம், செம்பட்டு இவையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த அம்பாள் யார்? இது வந்து அம்பாள் வந்து பரமேஸ்வரனுடைய இணையானவள், பரமேஸ்வரனுக்கு இணையான பரமேஸ்வரி இல்லையா? அப்போ பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் பிரித்து பார்க்க முடியாதவர்கள் இல்லையா? அது சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இணைவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சிவசக்தி ஐக்கிய ரூபம் தாங்க அர்த்தநாரீஸ்வர ரூபம். இது அர்த்தநாரீஸ்வரன்னாக்கா அம்பாள் இடப்புறத்திலும் சிவபெருமான் வலப்புறம் இருக்காங்க. அதான் வாமபாகத்தை சிவபெருமான் அம்பாளுக்கு கொடுத்துருக்கிறாரு. வாமபாகம்னா இடது பக்கம் வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இங்கே அம்பாளை பற்றி சொன்னவர் இந்த அம்பாளுக்கு இடம் கொடுத்த சிவபெருமானை பற்றி சொல்ல வேணுமா? அதனால் இந்த அலங்காரங்களிலுடைய அம்பாள் இத்தனை நம்ம மேலே சொன்ன அலங்காரங்களுடைய அம்பாள் சிவபெருமானுடைய வாமபாகத்திலே இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி இருக்காருன்னா அம்பாள் வந்து இத்தனை ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருக்கிறாங்க. ஆனால் ஐயனுடைய அவர் என்ன ஆடை நினைவு அவர் போட்டிருக்காரு அப்படின்னா, சிவபெருமான் வந்து திகம்பரராக இருப்பவர். திகம்பரம்னா ஆடைகளே இல்லாத இருப்பவர். இந்த ஆடைகள் இல்லைன்னாக்கா அதுக்கு நம்ம அர்த்தம் வேறு எடுத்துக்கணும். அந்த ஆடைகள்ங்கிறது அட்ரிபியூட்ஸ்னால் என்ன? அது குணாதிசயங்கள். இந்த ஆடைகள்ங்கிறதே நம்ம போட்டுக்கிற ஆடைகளே நம்முடைய உண்மை ரூபத்தை மறைக்கக்கூடிய குணாதிசயங்கள் தான் ஆடைகள்னு சொல்கிறது. சிவபெருமானுக்கு ஆடைகளே கிடையாது. நம்ம சொல்லுவோம் ஒரு புலித்தோல் போட்டிருக்காரு, யானைத்தோலை போத்திருக்காருன்னு. அதெல்லாம் வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் தவிர, குணாதிசயங்களை தவிர உண்மையான ஆடைகள் கிடையாது. அதனால் உண்மையை ஆடையின்றி இருப்பவர்னு திகம்பரர்னு சொல்லுவோம். திகம்பரர் அப்படின்னா அவர் ஆடையற்றவர். அப்புறம் எப்படி தான் இருக்காருன்னா 8 திசைகளையுமே ஆடையாக வச்சுருக்கார். 8 திசைகள் இருக்கு இல்லையா? இந்த 8 திசைகளுமே 8 ஒரு தேவர்கள் வந்து அதை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அந்த 8 திசைகளிலும் அந்த 8 தேவர்களும் அங்கே அந்த திசைகளை காப்பது மட்டுமல்லாமல் சிவபெருமானே இங்கே பணிகிறாங்க. இந்த 8 திசைகளுக்கு 8 லிங்கங்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போனவங்களுக்கு தெரியும். இப்போ 8 திசைன்னா முதல்ல வந்து என்ன திசை? கிழக்கில் இருப்பது வந்து இந்திரன். அங்கே இருக்கிற இந்திரன் வந்து கீழ் திசையை காக்கிறான். அதனால் அங்கே வந்து அது இந்திரலிங்கமாக அங்கே இருக்கிறாரு. அப்புறம் தென்கிழக்கில் வந்து அக்னி இருக்காருங்க. அங்கே தென்கிழக்கில் அக்னிலிங்கம் இருக்குது. அப்புறம் தெற்கில் வந்து யமலிங்கம் இருக்குது. அப்புறம் தென்மேற்கில் நிருதி இருக்கிறார். அங்கே நிருதியாக இருக்கிறவர். அங்கே நிருதி லிங்கத்தில் தென்மேற்கில். அப்புறம் அடுத்ததாக மேற்கில் வாயு இருக்காருங்க. வாயுலிங்கமாக அங்கே வாயுலிங்கம் இருக்கிறாரு. அப்புறம் அந்த மேற்குக்கு அப்புறம் வடமேற்கில் வந்து வாயுலிங்கம் இருக்கிறாரு. அப்புறம் வந்து வடக்கு திசையில் வந்து குபேரன் இருக்கார். அந்த குபேரலிங்கமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வடகிழக்குங்கிறது ஈசான்யம்னு சொல்லுவாங்களா? அங்கே ஈசானியன் என்ப சிவபெருமானுடைய ரூபமே அங்கே ஈசானிய லிங்கமாக இருக்கிறார். ஆக 8 திசைகளிலும் 8 தேவர்கள் வந்து கேட்குறாங்க. அது வந்து இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வாயு, வருணன், வாயு, அக்னி, குபேரன், ஈசான். இந்த 8 பேரும் 8 திசைகளாக இருக்கிறாங்க. இந்த 8 திசைகளையுமே வந்து சிவபெருமான் ஆடையாக அணிந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு திகம்பரன். அதனால் 8 திக்கே அணியும் திரு உடையான் இடம் சேர்பவளேங்கிறாரு. ஆனால் திசைகளையே வந்து தன்னை ஆடையாக கொண்ட பரமேஸ்வரன் இடப்பாகத்தில் இருக்கிற அம்பிகையேன்னு சொல்லி உன்னுடைய அழகை வந்து அந்த உருவத்தை வந்து மனத்திலே தியானிக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த பாட்டு. மறுபடியும் சொல்கிறேன். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும்
கமலம் மன்ன மெய்க்கே அணிவது வெண் முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மனை கோவையும் பட்டும் 8 திக்கே அணிவது திருவுடையானும் சேர்பவள். ரொம்ப எளிமையான பாட்டு, ஒரு அழகான பாட்டு. அதனால் இந்த பாட்டில் வந்து அம்பாளுடைய உருவமும் அணிகலன்களும் அதோடு அம்பாளுடைய இணைந்த ஒரு ஆடையே இல்லாமல் திகம்பரராக இருக்கக்கூடிய சிவபெருமான் பெருமையும் சேர்த்து பேசுகிறாரு. இந்த அடுத்த பாட்டில் வந்து அடுத்த 28வது பாட்டை அடுத்த பதிவிலே சந்திப்போம். அழகான இந்த பாடலை நல்லா படிங்க. இது வந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது இங்கே இதில் பாருங்கள், அம்பாளோட சிவபெருமானையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல அபிராமி அந்தாதி பாடல்களில் வந்து நிறைய பாடல்களில் சிவபெருமானுடைய ரெஃபரன்ஸு வரும். நம்மலாம் நினைப்போம் அபிராமிப்பட்டார் அபிராமி அந்தாதியை பற்றி தான் எழுதியிருக்காருனே. அவர் வந்து அம்பாளோடு இணையுது பரமேஸ்வரனையும் சேர்த்து தான் எழுதியிருக்கிறாரு. இறைவரையும் அவர் வந்து சாக்தராக இருந்தாலும் இவர் சிவபெருமானையும் விடாது வணங்கக்கூடிய தன்மையை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் 38வது பாடலை பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் பரமேஸ்வரன் பேரருட்கருணையும் அம்பாளுடைய கடாட்சமும் விரைவாக கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பாடலை வந்து நம்ம அழகாக பாடியிருப்பவர் நம்முடைய டாக்டர் சுகுணா அம்மையார் அவர்கள். அந்த பதிவை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த பாடலையும் சேர்த்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.